ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மாமி ஆன் போர்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நாங்கள் போலாண்டில் இருக்க வீட்டிலே என்னென்ன வெசல்ஸ்லாம் இருந்ததுன்னு காமிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கப் அண்ட் சாசர் பிளேட் இருந்தது, அப்புறம் ஸ்நாக்ஸ் பிளேட் இருந்தது. இதுலேயே ஒரு 10 பிளேட் இருக்கும். பிளாக் கலரில் சூப்பராக இருந்ததுங்க கலரு. அதுக்கப்புறம் லெமன் ஸ்குவீசர் இருந்தது சில்வரில். இதெல்லாம் இங்கேயே இருந்தது. நைஃபு, ஸ்பூன்ஸு இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருந்ததுங்க. இது ஃபுல்லாக ப்ரெட் நைஃபு, அந்த மாதிரி நைஃப் இருந்துச்சு. ஆனால் நைஃப் எல்லாமே சின்ன சின்னதாக இருந்தது. நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு பெருசாக இருந்தால் தானே கொஞ்சம் ஹோல் பிடிக்க வாட்டமாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. இது இன்னொரு சைடு. இங்கே சின்ன சின்ன ஸ்பூன்ஸு, அப்புறம் பெரிய ஸ்பூனு, ஃபோக்கு, இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. ஸ்பூனே ஒரு 20 அப்படி இருக்கும். குட்டி ஸ்பூனு, பெரிய ஸ்பூனு எல்லாம். இது பெரிய ஸ்பூனும் ஃபோக்கும் இந்த சைடு இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி நைஃபு அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் நைஃப் இந்த சைடு இருக்கிறதுலாம். அப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பேச்சுலா மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பட்டர் பேப்பர், அலுமினியம் ஃபாயில் ரோல் இருந்தது. உட்டனில் இந்த 2 இருந்தது. அவ்வளோதான் இருந்தது மொத்தமே கரண்டி. அதுக்கப்புறம் இந்த போர்டு இருந்தது, சாப்பிங் போர்டு. பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது. இது தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டு. ஆனால் செம்ம பெருசாக இருந்தது. அப்புறம் இது சர்விங் பிளேட் இருக்குல்ல, அது உட்டிலே கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. அப்புறம் இங்கே மோஸ்ட்லி வெசல்ஸ்லாம் செராமிக் அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே இந்த செராமிக் பாட்டில் எல்லாமே இங்கே இருந்தது. பாருங்கள், இதெல்லாம் பெருசாக இருக்குது. லிட்டோடு கொடுத்துருந்தாங்க எல்லாமே. லிட்டு எல்லாத்துக்குமே செட் ஆகுது. நம்ம மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இது சாஸ் பேன் மாதிரி. அப்புறம் இங்கே 2 பேன் கொடுத்துருந்தாங்க. இதோ பெரிய பேன் ஒன்று, சின்ன பேன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதுவும் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த மாதிரி ஒரு பவுல் தான், பெருசு. நம்ம இட்லி மாவுலாம் அரைக்கிறோம்னா இதில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் இவ்வளோ ஹைட் வைக்க முடியும். அதனால் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ண. அவ்வளோதாங்க, கீழே ஷெல்ஃபில் இருக்குது. மேலே என்னென்ன இருக்குன்னா, அதில் கீழே பெருசெல்லாம் இருக்குது. மேலே சின்ன பவுல், இந்த மாதிரி 2 பவுல் இருக்குது. அது மாதிரி லிட்டு அதெல்லாம் இருக்குது. இப்போ இன்னொரு ஷெல்ஃபில் ஐஸ்கிரீம் பவுல் ஒன்று இருந்தது. அப்புறம் மாதிரி ஃபுல்லாக கப்ஸ் நிறைய இருந்ததுங்க. நிறைய காஃபி மக்ஸ் இருந்தது, சைஸ் நிறையா இருந்தது. இது பவுல் 2 பவுல் இருந்தது பெரிய சைஸில். ஆனால் இது எல்லாமே நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம், போட்டால் உடஞ்சிரும் போல். இங்கே இருக்கிறது எல்லாமே செராமிக் தான். நான் சில்வர் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்ததால் மோஸ்ட்லி இது எடுக்க மாட்டேன், ரேராக தான் எடுப்பேன். இது பாருங்கள், இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க பவுல் மாதிரி. அப்புறம் இது என்ன சொல்கிறது, நம்ம பாட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மட் பாட் மாதிரி இருக்குது. ஆனால் அதுவும் செராமிக் தான். கீழே ஃபுல்லாமே காஃபி மக்ஸ் தான் இருக்குது. 2 கிளாஸு பிளாக்கில் இருக்குது. நான் மோஸ்ட்லி இந்த பிளாக்கில் இருக்கிறத யூஸ் பண்ணுவேன். இது இந்த டீ இருக்குல்ல, டீ கெட்டல் மாதிரி இருக்குது. 2 பேருக்கு நம்ம எங்கே இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறது, யாருன்னா கெஸ்ட்டெல்லாம் வந்தால் நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கு. ஆனால் எல்லாமே செராமிக் இருக்குது, பட் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இது சின்ன பிளேட் மாதிரி இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாமே கப்பு அதெல்லாம் இருக்குது. கப்ஸு, டீ கப்ஸு அதெல்லாம் இருக்குது. இந்த சைடு ரோவில் ஷெல்ஃபில் பிளேட்ஸ்லாம் இருக்கும், சாப்பிட்ற பிளேட்ஸ்லாம். இதெல்லாம் பாஸ்தா பிளேட் அந்த மாதிரி இருக்குது. நார்மல் பிளேட்டு இதெல்லாம் சின்ன பிளேட்டு. சின்னது பெருசு அந்த மாதிரி இருக்குது. இந்த 2 பாக்ஸும் நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. அவ்வளோதாங்க இங்கே இருந்த வெசல்ஸு. மீதி எல்லாமே நான் ஊர்லேருந்து ஸ்டீல் மோஸ்ட்லி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். See you soon.